எலான் மஸ்க் தனது சமூக ஊடக தளமான எக்ஸ் மீது நடந்த பெரும் சைபர் தாக்குதலுக்கு உக்ரைனுடன் தொடர்புடைய டிஜிட்டல் தடயங்களை குற்றம் சாட்டியுள்ளார். ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அவர் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் உக்ரைன் பகுதியில் தோன்றிய ஐபி முகவரிகளை கொண்டு எக்ஸ் அமைப்பை வீழ்த்த முயற்சிக்கும் ஒரு பெரிய சைபர் தாக்குதல் நடந்தது என்று கூறினார். இந்த தாக்குதல் திங்கட்கிழமை அதிகாலை தொடங்கியது மற்றும் உலகம் முழுவதும் பரவலான செயலிழப்புகளுக்கு காரணமாக அமைந்தது. ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் பல பயனர்கள் எக்ஸ் தளத்தை அணுக முடியாமல் தவித்தனர். டவுன்டி டெக்டரின் தரவின்படி 40,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் இணைய இணைப்பில் சிக்கல்களை எதிர்கொண்டனர். மேலும் பலர் முழு நாளும் தளத்தை அணுக முடியாமல் இருந்தனர். மஸ்க் இந்த தாக்குதலை தனது மீது நடத்தப்பட்ட பிரச்சாரமாகவும் பார்க்கின்றார். அவர் டோஜ் டிசைனர் என்ற எக்ஸ் கணக்கிலிருந்து பகிர்ந்த பதிவில் இந்த சம்பவம் தனக்கு எதிரான ஒரு புதிய போராட்டமாக இருந்தது என்று குறிப்பிட்டார். இது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் துறையில் நடந்த சமீபத்திய எதிர்ப்புகளுடன் தொடர்புடையதாக அவர் கூறினார். மஸ்க் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய வளங்கள் தேவை என்று கூறி இது ஒரு தேசிய அரசின் அல்லது ஒருங்கிணைந்த குழுவின் செயல்பாடாக இருக்க வாய்ப்புள்ளதாக யூகித்தார். இந்த விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கள் ஐபி முகவரிகளின் அடிப்படையில் மட்டுமே ஒரு தாக்குதலை குற்றம் சாட்டுவது நம்ப முடியாததாக சொல்லுகின்றனர். ஏனெனில் தாக்குதலை நடத்துபவர்கள் தங்களது இடங்களை எளிதில் மறைக்க முடியும். இதனால் எலான் மஸ்கின் கூற்றை உறுதிப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இந்த சைபர் தாக்குதல் எக்ஸ் தளத்தின் தொழில்நுட்ப சிக்கல்களை மேலும் பெருக்கியதாக உள்ளது. 2022இல் $44 பில்லியன் மதிப்பில் எக்ஸ் நிறுவனத்தை வாங்கிய பின்னர் மஸ்க் நிறுவனத்தில் பணியாளர்களை குறைத்ததும் தொழில்நுட்ப சிக்கல்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளன. இதனால் அவர் மீண்டும் தடை செய்யப்பட்ட கணக்குகளை மீட்டெடுத்து சதி கோட்பாடுகள் பரப்பப்பட்ட வழிகளையும் கண்டுபிடித்துள்ளார். இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் இந்த சம்பவம் ஒரு வித்தியாசமான திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ் தளத்தின் மீது நடந்த இந்த தாக்குதல் மஸ்கின் அரசியல் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளுக்கு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. அத்துடன் அவர் பரப்பும் சதி கோட்பாடுகள் மற்றும் அரசியல் கருத்துக்களை எதிர்ப்பதற்கான இது ஒரு முன்னணி தாக்குதலாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதனால் எலான் மஸ்க் இந்த தாக்குதலின் பின்னணியில் மிக முக்கியமான அரசியல் பங்கில் இருக்கிறார் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் இந்த சம்பவம் அவரது மேலாண்மை திறனின் மீது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது. எக்ஸ் தளத்தின் மீதான இந்த சைபர் தாக்குதல் எலான் மஸ்கின் தொழில்நுட்ப முடிவுகளுக்கும் உலக அரசியல் நிலவரத்துக்கும் புதிய கேள்விகளை கிளப்பியுள்ளது.